அனைவருக்கும் வணக்கம். இப்போ உடனடி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 மாங்காய் தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு செங்காய் ஒன்றும் நல்ல பச்சை மாங்காய் ஒன்றும் கிடச்சிது. இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இனிப்பாகவும் நல்லாவும் இருக்கும். அதுக்கு நம்ம இப்போ ஒரு கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. இப்போ அந்த மாங்காவை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த மாங்காவை டேரெக்டாக போட்டு அப்படியே 2 நிமிஷம் வதக்கிக்கிட்டே இருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் போட்டுக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த டைமில் நம்ம தேவையான தூளுக்கெலாம் சேர்த்துலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துடலாம். கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடித்த பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா போட்டு முதல்ல கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே மூடி 2 நிமிஷம் வச்சுருங்க. 2 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். இப்போ இதை திறந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்திருக்கும் பாருங்கள். இப்போ இதை எடுத்துருங்க. மூடி எடுத்துட்ட பிறகு நல்லா கிளறி விட்டு 1 நிமிஷம் ஓப்பன்லேயே வைங்க. மறுபடியும் மூட வேண்டாம். அப்படி வைக்கும்போது நம்ம மூடி வச்சப்போ அதில் விழுந்த வேர்வை துளிகள் மாதிரி உள்ள அந்த நீராவியெல்லாம் முதல்ல ட்ரை ஆகிடும் ஃபஸ்ட்டு. அதனால தான் ஓப்பன்லேயே 1 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ சிம்மில் தான் இருக்கணும். ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டு எண்ணெய் தெளியுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து பாருங்கள், ஒரு நைஸாக நசுக்கி பார்த்தாவே தெரியும் நல்லா வெந்திருக்கும் மாங்காய். இதை சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போது ரெடியாக இருக்குது. நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சொல்லிடுறோம். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம். நம்மளோட விருப்பம். வெந்தய கடுகு பொடி வந்துட்டு 2 டீஸ்பூன் கடுகுனா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு வெறுங்கடாயில் போட்டு வெடிக்க விட்டு வறுத்து அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுதான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன்.